ஒரு வீட்டினுடைய முன்பகுதி சொல்லும்போது மேற்கு பகுதி. சரியா? வீடு தான். உள்ள வாங்க. இது வந்துட்டு உள்பகுதி. இது வந்து மேற்கு பக்கம். இப்போ எதனால இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த மாதிரி காம்பவுண்டு அமைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். இப்போ வந்து மேற்கு பகுதியில் வந்து ரோட்ல இருந்து உயரமா இருந்தாலும் அந்த வீட்டு பகுதியில இருந்து ஒரு ஒரு 3 ஃபீட் தான் இருக்கு. சரியா? அடுத்து வந்து இது மேற்கு பகுதி. அடுத்து தெற்கு பகுதி வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3.5 ஃபீட் இருக்கு. அடுத்து 4 ஃபீட் இருக்கு. அது அப்படியே கொஞ்சம் தூரம் அப்படியே போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். தெற்கு பகுதி, தெற்குன்னு சொல்லும்போது சவுத்துல இருந்து நம்ம வந்து அடுத்து கிழக்கு நோக்கி அப்படியே வரும்போது அடுத்து இன்னொரு ஸ்டெப் இருக்கும். இங்கே ஒரு ஸ்டெப் இருக்கு. அப்படியே ரொம்ப உயரமா இருக்கு பாருங்க. கிட்டத்தட்ட ஒரு 8 அடி ஹைட்ல இருக்கு. இந்த செவுரு வந்து ஒரு 8 அடி ஹைட்ல இருக்கு. அப்படி இருக்கலாமா? நான் இருக்கக்கூடாது. அப்போ எந்த மாதிரி காம்பவுண்டு வைக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த ஒரு உதாரணமா எடுத்துக்கோங்க. உங்க வீட்லயும் நீங்க வந்து இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாவோ அல்லது மலை பிரதேசம் போன்ற இடங்கள்லயும் இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா வைப்பாங்க. அது மாதிரி இப்படி வைக்கலாமான்னு வைக்கக்கூடாது. தெற்கு பகுதி வந்து ஒரே மட்டமாக வரணும். மேற்கு பகுதியும் ஒரே லெவலாக வரணும். அப்போது தெற்கு பகுதியும் மேற்கு பகுதியும் ஒரே லெவலில் வச்சுட்டு கிழக்கு பகுதியும் வடக்கு பகுதியிலையும் நமக்கு வந்து ஒரே லெவலில் வைக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா அன்இவனாக இருக்குது பாருங்கள். இந்த தெரியுது இல்லையா? இது வந்து அன்இவனாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இருக்கும். இது வந்து அக்னி மூலை. அக்னின்னு சொல்லும்போது சவுத் ஈஸ்ட் கார்னர் வந்து உயரமாக இருக்குது. இப்படி வரக்கூடாது அப்படிங்கிறதுக்கு ஒரு உதாரணம். சரியா? அடுத்து இன்னொரு காணொளியில் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வரக்கூடாது. சரியா? அப்போ எப்படி வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு அடுத்து இன்னொரு வீடியோ காமிக்கிறேன். நன்றி.